அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆர் அன்பரசி. பதிவு எண் 628. ஸ்ரீராம ஜெயம். தலைப்பு: தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. சமத்கனி முனிவர் பத்தினியான பதிவிரதையான ரேணுகாதேவி ஆற்றிற்கு சென்று மண்ணெடுத்து தினமும் மண்குடம் செய்து அதில் ஜலம் கொண்டு வருவது வழக்கம். ஒரு நாள் ஒரு கந்தர்வன் வானில் பறப்பதை பார்த்து அவன் அலையில் மயங்கி ரேணுகாதேவி மீண்டும் செயல்பட உடைந்து போனது அந்த மண்குடம். ரேணுகாதேவி அழகாக இருக்கிறதே என்று பார்த்தாலே தவிர அவன் அலையில் ஒன்றும் மயங்கி போகவில்லை. சமத்கன முனிவர் கற்பு நெறி தவறிய ரேணுகாவின் தலையை வெட்டச் சொன்னார். தன் மகனிடமே அதையும் சொன்னார். மகன் ஏன் எதற்கு அம்மாவை வெட்டச் சொல்கிறீர்கள் என்று ஒன்று கூட சொல்லவில்லை. தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பதற்கேற்ப சொன்ன உடனே ரேணுகாவை வெட்டுவதற்காக கோடாலியை எடுத்து வெட்டினார். ரேணுகாவின் தலையை வெட்ட தலை ஒரு பாகம், உடம்பு ஒரு பாகமாக கிடந்தது. பரசுராமன், எனக்கு ஒரு வரம் வேண்டும். என்ன என்று கேட்க, அப்பா அப்பா அன்னையின் தலையை வெட்டச் சொன்னேர், வெட்டினீர்கள். ஆனால் அம்மா பக்கம் எந்த பாவமும் கிடையாது. பழி ஒரு பக்கம், பாவம் ஒரு பக்கமாக போனது. எனக்கு அம்மா மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று கூறினார். சரி என்று தண்ணியை எடுத்து ஜலத்தை எடுத்து ரேணுகாதேவி தெளிக்க ரேணுகாதேவி மீண்டும் உயிர்ப்பித்தார். என் மீது எந்த தவறும் இல்லாமல் எனக்கு இப்படி ஒரு தண்டனை என்று சொல்லிவிட்டு நான் இனிமேல் அம்மனாக உருமாறுகிறேன். ஒன்று கூறுகிறேன், என்னவென்றால், நான் உயிருக்கு பயந்து ஒன்றும் ஓடி ஒழியவில்லை. என் மகன் தாயை கொன்ற பழியை ஏந்தி செல்லக்கூடாது என்பதற்காகத்தான் ஓடி ஒழிந்தேனே தவிர என் உயிர் எனக்கு துச்சமே. இனிமேல் நான் அம்மனாக பிரதிபலிக்கிறேன், அனைவருக்கும் அருள் வழங்குகிறேன் என்று முத்துமாரி அம்மனாக ரேணுகாதேவி மாறுகிறார். இது எல்லாரும் அறிந்ததே. ஆனால் அன்றிலிருந்து இன்று வரை, இன்றும் அன்றும் நாளையும் என்றுமே ஆண்கள் பெண்களை தவறாக நினைத்து உடனே முடிவு எடுத்து விடுகிறார்கள். சற்று சிறிது நேரம் யோசித்து பெண்கள் சொல்வதை காதில் வாங்கி என்ன என்று முடிவெடுத்தால் எல்லாம் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். அதையே ஆண்கள் சிந்திக்க மறுக்கிறார்கள். ஆண்களும் விட்டுத்தர வேண்டும், ஒரு குடும்பத்தில் பெண்களும் விட்டுத்தர வேண்டும். ஆண் சொல்வதை பெண் சிறிது நேரம் கேட்கலாம், பெண் சொல்வதையும் ஆண்கள் சிறிது நேரம் கேட்கலாம். அந்த சிறிது நேரத்தில் நமது குடும்பம் ஒற்றுமையாக ஓங்கி வளரும் என்றால் அதில் எந்த தவறும் இல்லை. வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.